திருமாவளவன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு அறிவித்திருக்காரு. இது குறித்து உங்களுடைய பார்வை? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவதென்று எடுத்திருக்கிற முடிவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வருத்தத்தோடு பார்க்கவில்லை. நாங்கள் தொடர்ந்து 2-3 முறைக்கு மேல் கூடி கலந்தாய்வு செய்ததன் பின்னர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்களிடத்திலே நாங்கள் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை, போட்டியிடுகிறோம் என்று அறிவித்துவிட்டு இன்றைக்கு வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு அதில் வருத்தம் இல்லை. தேர்தல் களத்தில் இணைந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு இந்த தேர்தல் களத்தில் இடைத்தேர்தல் களத்தில் இணைந்து செயல்பட இயலாத நிலை. ஆனால் போராட்ட களத்தில் தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம். இந்த இடைத்தேர்தலால் நாங்கள் முன்வைத்த பல்வேறு பிரச்சனைகள், அதற்கான போராட்ட களங்கள் எந்த வகையிலும் பின்னடைவை சந்திக்காது, பின்னுக்கு தள்ளப்படாது. கூட்டு இயக்கமாக போராட்ட களத்தில் இயங்குவதில் சிக்கல் இருக்காது என்று நான் நம்புகிறேன். திரு திருமாவளவன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளரை நீங்க ஆதரிப்பீங்களா? போட்டியிட வேண்டாம் என்ற நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் கலந்தாய்வு கூட்டத்தில் வலியுறுத்தினோம். ஆகவே அந்த நிலைப்பாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் உறுதியாக இருக்கிறோம். எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளருக்கு வாழ்த்து சொல்ல மட்டுமே இப்போதைக்கு இயலும், ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பில்லை. திரு திருமாவளவன், ஏற்கனவே திமுக அதிமுக உங்களுடைய கூட்டணியை கேட்டிருக்காங்க. இது தொடர்பா உங்களுடைய கருத்து? திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரு தரப்பினர் வெளிப்படையாக மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் ஆதரவை கோரினார்கள். இந்த ஆதரவு குறித்து நாங்கள் மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் விவாதிப்பதற்கு தேவை எழாமல் போய்விட்டது. ஏனென்றால் மக்கள் நல கூட்டு இயக்கம் போட்டியிடுவதா வேண்டாமா என்பது குறித்து ஒரு நீண்ட நெடிய உரையாடலை மேற்கொண்டோம். நீண்ட நெடிய உரையாடலை மேற்கொள்வதற்கு என்ன காரணம் என்றால், இடைத்தேர்தலில் எடுக்கப்படுகிற இந்த முடிவு என்பது ஒரு தற்காலிக முடிவு என்று கருத முடியாது. இந்த முடிவு அடுத்து வருகிற உள்ளாட்சி தேர்தல், அதற்கடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தல் ஆகியவற்றையும் அடிப்படையாக கொண்டதாக இருக்கும், ஆகியவற்றையும் கவனத்தில் கொண்டுதான் நாம் முடிவெடுக்க வேண்டி இருக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் எங்களுக்கான காரணங்களை விளக்கி சொன்னோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாம் முன்வைத்த மாற்று அரசியலை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும், மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும், ஆகவே இந்த தேர்தலில் போட்டியிடுவது அவசியமானது என்பதை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள். ஆக இந்த 2 கருத்துக்களுக்கு இடையிலே ஒரு நீண்ட உரையாடல் நிகழ்ந்தது. இறுதியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்பதில் உறுதியாக கருத்துக்களை வெளிப்படுத்தினோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு உடன்படவில்லை. ஆகவே அந்த உரையாடலின் போது தோழமையோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுதந்திரமாக எடுத்த முடிவை நாங்கள் அங்கீகரித்தோம். அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கான உரிமை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கான சுதந்திரம். எனவே அவர்கள் வேட்பாளரை நிறுத்தியதில் எங்களுக்கு எந்த அதிர்ச்சியும் வருத்தமும் வேதனையும் இல்லை. அந்த தோழமை, அந்த நட்புறவு எந்த வகையிலும் பாதிக்கப்படாது. போராட்ட களத்தில் கூட்டு இயக்கமாக தொடர்வதிலும் சிக்கல் இருக்காது. இடைத்தேர்தல் களத்தில் கூட்டணியாக இருக்க இயலவில்லையே தவிர போராட்ட களத்தில் கூட்டு இயக்கமாக தொடர்வதற்கு எந்த தடையும் தடங்களும் இல்லை, அதற்கான எந்த சூழலும் இல்லை என்று நான் நம்புகிறேன். திரு திருமாவளவன், எந்த ஒரு நெருடலும் இல்லாம இந்த கூட்டு இயக்கம் தொடரும்னு நினைக்கிறீங்களா? இதுல நெருடல் ஒன்றும் இல்லை. ஒரு இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனிப்பட்ட முறையிலே தம்முடைய வேட்பாளரை நிறுத்த விரும்புகிறது. அந்த விருப்பத்தை நாங்கள் அனுமதிக்கிறோம், அவ்வளவுதான். அதை நாங்கள் எதிர்ப்பாக பார்க்கவில்லை அல்லது மாறுபாடாக, அதாவது
மக்கள் நல கூட்டு இயக்கத்திற்கு எதிரான ஒரு முடிவு என்றும் நாங்கள் கருதவில்லை. ஆகவே அந்த சுதந்திரம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு. எனவே இதில் நெருடல் இல்லை. எங்களோடு கலந்து நீண்ட உரையாடலுக்கு பிறகு இந்த முடிவை அவர்கள் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியாமலோ எங்கள் கவனத்திற்கு வராமலோ இது அறிவிக்கப்பட்ட ஒன்று அல்ல. எங்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு அறிவிக்கப்படுகிறது. ஆகவே நெருடல் ஏதும் இல்லை. திரு திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவு யாருக்கு? அது தொடர்பான முடிவு எப்ப எடுப்பீங்க? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த முடிவுக்கு பிறகு மாநில குழுவை கூட்டி விவாதித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய கருத்தை அறிவிக்க இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முடிவின் மீது என்ன நிலைப்பாட்டை மேற்கொள்கிறது என்பதையும் நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த நிலைப்பாட்டையும் கவனித்த பிறகு, அந்த அறிவிப்பு வெளியான பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கருத்தை வெளிப்படுத்துவோம். திரு திருமாவளவன் அவர்கள், கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் எப்பொழுது கூட்டப்படும்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி நிர்வாகிகளுடைய கூட்டம் 2 நாட்களுக்கு முன்பு கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் நாங்கள் இது குறித்த விவாதத்தை நடத்தினோம். அதிலே போட்டியிட வேண்டாம், அதை தவிர்ப்பது நல்லது என்றும், அதே நேரத்தில் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் ஒற்றுமைக்கு எந்த பங்கமும் ஏற்பட்டுவிடக் கூடாது, பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது. ஆகவே 3 கட்சிகளின் ஒருமித்த முடிவாக அது இருக்க வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது. ஆகவே மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாக குழு கூட்டத்தை கூட்ட வேண்டிய தேவை எழவில்லை. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை அப்படியே நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். தொலைபேசி வாயிலாக இணைந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திருமாவளவன்.